பரிகாத்தான் நேஷனலுக்குள் குறிப்பாக பெர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் டாக்டர் ஹசீம் ஜாசின் நிதானத்தை கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளார். இரு தரப்பினரும் தனிப்பட்ட தாக்குதல்களை நிறுத்தி ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சி நிரலுக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மைய அரசியல் முன்னேற்றங்களை கவலையுடன் பாஸ் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், குற்றச்சாட்டுகள், தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் ஆதாரமற்ற கூற்றுகளால் சூழல் மேலும் மேலும் உஷ்ணமாகி வருவதாகவும் ஹஷீம் கூறினார். இத்தகைய நடத்தை முறையான ஒழுக்கம் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எதிரானது என்றும், மதம், தேசம் அல்லது மக்களுக்கு எந்த நன்மையையும் தராது என்றும் அவர் எச்சரித்தார். அரசியல் கருத்துகளில் உள்ள வேறுபாடுகள் மற்றும் உறவுகள் துண்டிக்கப்படும் அளவிற்கு விரோதத்திற்கு ஒரு காரணமாக மாறக்கூடாது. குறிப்பாக பாஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், பொதுவாக முஸ்லிம்கள், அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலம் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். அவதூறு மற்றும் பிரிவினையில் வேரூன்றிய கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஹஷீம் அழைப்பு விடுத்தார். மேலும் தேசிய நிலைத்தன்மையின் நலனுக்காக உம்மாவை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் மீண்டும் கவனம் செலுத்த அரசியல் தலைவர்களையும் பொதுமக்களையும் அவர் வலியுறுத்தினார். உள்கட்சி தகராறுகளில் வீணடிக்கப்படுவதற்கு பதிலாக வாழ்க்கை செலவு, பொருளாதாரம் மற்றும் தேசிய இறையாண்மை போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நமது நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டும் என்று அவர் கூறினார். அரசியல் ஈடுபாட்டில் அதிக முதிர்ச்சியையும் ஹஷிம் கோரினார். அனைத்து தரப்பினரும் ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு உரையாடலுக்கு திறந்திருக்க வேண்டும் என்றும், அல்லது குறைந்தபட்சம் மரியாதைக்குரிய மற்றும் பொறுப்பான அரசியலை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான பதட்டங்களை தணிப்பதில் மத்தியஸ்தராக தனது பங்களிப்பை விமர்சிப்பதால் மலேசியா இன்னும் சோர்வடையவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவின் முயற்சிகளை கேள்வி கேட்பவர்கள் செயல்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை சுற்றியுள்ள உண்மைகளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த கருத்து ஒன்று அல்லது இரண்டு நிறுவனங்களில் இருந்து வருகிறது. நான் அதை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறேன். ஆனால் அவர்கள் பல உண்மைகள் மற்றும் தகவல்களை அறிந்திருக்கவில்லை என்று அன்வார் கூறினார். தாய்லாந்து பிரதமர் அனுடின் சாந்த்ரகுல் மற்றும் கம்போடிய பிரதமர் ஹூன் மனேட் ஆகியோருடனான கலந்துரையாடல்களில் எச்சரிக்கையான அணுகுமுறையை பேணி வருவதாக பிரதமர் கூறினார். எங்கள் ஆயுத படைகளின் தலைவர் இரு தரப்பினருடனும் தொடர்பில் உள்ளார். மேலும் எங்கள் வெளியுறவு அமைச்சர் இரு பிரதமர்களுடனும் தொடர்பில் உள்ளார் என்று அன்வார் கூறினார். விரோதங்களை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்து உதவுவதே மலேசியாவின் பங்கு என்று அன்வார் தெரிவித்தார். முடிவுகள் முற்றிலும் தாய்லாந்து மற்றும் கம்போடியர்களை பொறுத்தது. அவர்கள் சார்பாக நாங்கள் முடிவு செய்வதில்லை என்று அவர் மேலும் கூறினார். இந்த விமர்சனம் முற்றிலும் அறியாமை மற்றும் பாரபட்சத்திலிருந்து வந்ததாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது பரிகாத்தான் நேஷனல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று பரவும் செய்தி தவறான செய்தி என்று பெஜுவாங் தெரிவித்துள்ளது. பெரிகாத்தான் நேஷனல் தலைவராக மகாதீர் நியமிக்கப்படுவதாக கூறப்படும் தகவல்களில் உண்மை இல்லை என்று பெஜுவாங் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீக் ரஷீத் அலி தெரிவித்துள்ளார். தங்கள் கூட்டாண்மையின் கருத்தை புறக்கணிக்கும் தமக்கே உரிய அரசியல் முடிவுகளை தாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார். மகாதீர் எந்த அரசியல் கூட்டமைப்புக்கும் நியமிக்கப்படுவதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும், அவர் இதற்கு ஒப்புதல் வழங்கியதும் இல்லை என்றும் அவர் கூறினார். அரசியல் பிளவுகள் தொடர்ச்சியான அரசியல் கோளாறை உருவாக்கும். இது பொருளாதாரத்தையும் ஜனநாயகத்திற்கான மக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கின் சுங்கை பக்காப்பில் உள்ள ஒரு உணவகத்தில் கூர்மையான பொருட்களால் ஆயுதம் ஏந்திய முகமூடி அணிந்த கும்பலால் நேற்று மாலை தாக்கப்பட்டதில் 59 வயது நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இருவர் காயமடைந்தனர். மாலை 4:30 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் உடலின் பல பகுதிகளில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மற்ற இருவரும் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முகமூடி அணிந்த 15 பேர் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மூவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. பினாங்கு காவல்துறை தலைவர் அசிசி இஸ்மாயில் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியதாகவும், கொலை வழக்கு தொடர்பாக இது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சந்தேக நபர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். நாளை முதல் கோலாலம்பூரை சுற்றியுள்ள பொது இடங்களில் குப்பை கொட்டுவது அல்லது
துப்பும் நபர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு 2000 ரிங்கிட் வரை கூட்டு அபராதமும் 6 மாதங்களுக்கு 12 மணி நேரத்திற்கும் மேலான சமூக சேவை செய்வதற்கான தண்டனையும் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிபிகேஎல் விசிட் மலேசியா 2026 இணைந்து கோலாலம்பூர் முழுவதும் குப்பை கொட்டுதல் மற்றும் துப்புதல் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதை தொடர்ந்து செயல்படுத்தும் என்று டிபிகேஎல்லின் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் நூர் ஹலிசாம் இஸ்மாயில் கூறினார். தண்டிப்பது மட்டுமல்ல, பொதுமக்களை மிகவும் ஒழுக்கமாக இருக்கவும், பகிரப்பட்ட பொது இடங்களை மதிக்கவும் கற்பிப்பதும் தான் தங்கள் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். ஜலான் புக்கிட் பின்தாங், டத்தாரான் மெர்டேக்கா, ஜலான் துன்பேரா மற்றும் பிரிக்ஃபீல்ட்ஸ் வணிக பகுதியை உள்ளடக்கிய 4 குப்பை இல்லாத மண்டலங்களை டிபிகேஎல் நியமித்துள்ளதாக நூர் ஹலிசாம் கூறினார். உணவு வளாகங்கள் மற்றும் பொது கழிப்பறைகளில் தூய்மையில் டிபிகேஎல் ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும், உரிமையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார தரங்களை மீறுவது கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் போன்ற நோய் பரப்பும் காரணிகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய சுமார் 7450 உணவு வளாகங்களை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். டிபிகேஎல் பொது கழிப்பறை தூய்மையையும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது. மேலும் அவ்வப்போது அல்லது புகார்கள் வரும் போதெல்லாம் கண்காணிப்பை நடத்தும் என்றும் அவர் கூறினார். புக்கிட் பின்தாங்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது தெருக்களில் குப்பைகள் சிதறி கிடப்பது வைரலானதை தொடர்ந்து வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ngா கோர்மிங் அண்மையில் பொதுமக்களுக்கு குப்பை கொட்ட வேண்டாம் என்று கடுமையான நினைவூட்டலை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கில் உள்ள பிராய் சுங்கச்சாவடியில் நேற்று முன்தினம் அதிகாலை ஒரு நபர் மீது தங்கள் காரை மோதியதாக கூறப்படும் கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை முயற்சி குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 307 கீழ் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக புரோட்டான் X50 31 வயது ஓட்டுநர் மற்றும் அவரது 23 வயது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக செப்ராங் பிராய் தெங்கா காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். விசாரணைகளை எளிதாக்குவதற்காக புக்கிட் மத்தாஜாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து 5 நாள் காவலில் வைக்க போலீசார் உத்தரவை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். 31 வயதான பாதிக்கப்பட்டவரும் அவரது மனைவியும் சுங்கச்சாவடியில் பினாங்கு சென்ட்ரல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதிகாலை 3:43 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஹெல்மி கூறினார். இந்நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இருவருக்கும் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் புரோட்டான் X50 வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.